பீகார் மாநிலத்தில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு முடிந்துள்ளது. வாக்குப்பதிவு குறித்து பீகாரிலிருந்து எமது செய்தியாளர் பிரபஞ்ச் தரும் நேரடி தகவல்களை இப்போது பார்க்கலாம். பிரபஞ்ச், இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு பற்றி சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருக்கு? மொத்தம் எத்தனை சதவீதம் வாக்குகள் மொத்தமாக பதிவாகி இருக்கிறது? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு சுமூகமாக நடந்து 59.46% வாக்குப்பதிவு நடந்து இருக்கிறது. இப்போ ஆவரேஜாக போனால் இது இருக்கிறதுலே 5 கட்டத்தில் அதிகமான வாக்குப்பதிவு நடந்த ஒரு கட்டம். அதையும் தாண்டி பார்க்க போனால் ஆவரேஜாக ஒரு 55 அப்படின்னு சொல்லிக்கலாம். 55 ஆவரேஜாக வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு 52லேருந்து ஒரு மாதிரி 59 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கியூ பார்க்க முடியுது நம்மளால். ஸோ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு 50-50 ஓட்டிங் தான் நடந்திருக்குது. பெரிய அளவுக்கு ஓட்டர் டர்ன் அவுட் இல்லைங்கிறது ஒரு ரீசனாக இருக்குது. ஓட்டர் டர்ன் அவுட் இல்லைங்கிறதுக்கு ரீசனையும் என்னென்னு பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு மைக்ரண்ட் பாப்புலேஷன் ஹெவியாக மிச்ச ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ஸ் பாப்புலேஷனை பொறுத்தளவில் மைக்ரண்ட் ஜாஸ்தி. இங்கேருந்து பீகாரை பொறுத்தளவில் மைக்ரண்ட் லேபர்ஸ் ஜாஸ்தி. ஸோ நிறைய பேர் வாக்களிக்க வரவில்லை. இருந்தாலும் இந்த தடவை ஒரு பெரிய அளவுக்கு அவேர்னஸ் கேம்பெயின் எலெக்ஷன் கமிஷனால் பண்ணதுனால விமன் ஓட்டர் ஒரு பெரிய அளவுக்கு வெளில வாக்களிச்சிருக்காங்க. ஸோ விமன் ஓட்டிங் இந்த தடவை ஜாஸ்தி நடந்திருக்கு. ஆனால் மேல் ஓட்டிங் கம்மியாகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரண்ட் பாப்புலேஷன் தான் சொல்கிறாங்க. இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு பற்றி சொன்னீங்க. வாக்கு எண்ணிக்கை எப்போ நடைபெற இருக்கு? இதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன? வாக்கு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வரும் 8ஆம் தேதி காலையிலேருந்தே 7 மணிலேருந்து வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கிறது. ஸோ வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நாள் ஃபுல்லாக நடந்து முடிஞ்சு 6 மணிக்கு யார் முதலமைச்சர்ன்ற அளவுக்கு நம்மளுக்கு தெரிய வந்துடும். அதுக்காக பார்த்தீங்கன்னா பல வாக்கு எண்ணும் மையங்கள் நிறைய இடத்துல போடப்பட்டிருக்குது. ஸோ காலையிலேருந்தே எல்லா மையங்களும் வாக்கு எண்ணிக்கை நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை சுமூகமாக நடக்கிறதுக்கு அந்த படை CISF CRPF சிறப்பு படைகள் அந்த இங்கே மிச்ச போலிங் பூத்ஸ்லாம் இங்கே டியூட்டி பார்த்தவங்க இன்றைக்கி நைட்டோட டைவர்ட் ஆகி இப்போ வாக்கு எண்ணும் மையங்களுக்கு டைவர்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த 1,10,000 ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அந்தந்த மையங்களுக்கு இன்னைக்கு நைட்டே போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பிரபஞ்ச், கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுது? பிரபஞ்ச், பீகாரில் நிதிஷ்குமார் ஆட்சியை தக்க வச்சுப்பாரா, இல்லை அங்கே ஆட்சி மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின். ஆட்சி மாற்றம் அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் அதிகமான லெவலில் இருந்துச்சுன்னா ஒரு கால்குலேஷன் சொல்லுவாங்கன்னா கவர்மெண்ட் மேலே ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் மேலே அதிருப்தி இருந்தால் ஒரு பெரிய லெவலில் இந்த அரசை கவிழ்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் அதோட வாக்கு பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்க்கும்போது பழைய 2010 பார்க்கும்போது இது பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு பர்சன்டேஜ் எதுன்னு சொல்லுவாங்கன்னா வயசு. அப்போது ஒரு 15 வயசாக இருக்கக்கூடிய பையன் இப்போ 18 வயசாக இருக்கும். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இது. ஸோ ஒரு பெரிய லெவலில் புது ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு யங் ஏஜ் ஓட்டர் அந்த ஏஜில் இருக்கிறவங்க இப்போ க்ரோத் வந்திருக்காங்க. ஸோ அந்த க்ரோத் தவிர இருந்த பழைய ஓட்டர்கள் யாரும் மும்பரமாக வாக்களிங்கிறதா எலெக்ஷன் கமிஷன் நம்ம கூட சொல்லக்கூடிய தகவல். இதில் என்ன பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா நிதிஷ்குமார் அரசு மீது ஒரு பெரிய அதிருப்தி இந்த ஊர் மக்கள் கிடையாது. ஸோ அதே நேரத்தில் அர்பன் பாப்புலேஷன் ஒரு பெரிய இருக்கிறதுனால ஒரு ஸ்பிளிட் தெரியுது. எந்த சைடு யார் ஜெயிப்பாங்கிறது இன்னுமே ஒரு கேள்விக்குறியா இருக்குது.